வணக்கம் நண்பர்களே, ஹரிஷின் காதல் கதை, அதாவது ஸ்கூல் லவ் ஸ்டோரி பார்ட் 1ன்னு வச்சுக்கிறோம். ஆனா அது முதல் காதல் இல்லையா. நான் 4th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் திண்டுக்கல்ல தான் படிச்சேன். 5ஆம் கிளாஸ்க்கு மட்டும் தனியா எங்க அப்பா அம்மா என்னை உடுமலைப்பேட்டையில படிக்க வச்சாங்க. அப்பதான் அந்த பிள்ளையை மீட் பண்ணேன். இதுவும் ஸ்கூல் ஸ்டார்டிங்ல எல்லாம் கிடையாது, ஸ்கூல் முடியறதுக்கு ஒரு 3-4 மாசத்துக்கு முன்னாடியே. அப்பெல்லாம் அந்த பிள்ளை யாருன்னு எனக்கு தெரியாது, அந்த பிள்ளையோட பேர் கூட எனக்கு தெரியாது. 5ஆம் கிளாஸ் படிக்கும்போது தமிழ்ல ஒரு 2 மார்க் கொஸ்டின் நினைக்கிறேன். பால் எத்தனை வகைப்படும், கோமாளி படத்துல கூட ஸ்கூல்ல ஒரு காமெடி ஒண்ணு வருமே, அது உண்மையாவே என் லைஃப்ல நடந்துச்சு. பால் எத்தனை வகைப்படும் கேள்வி கேட்டதுக்கு ஆட்டுப்பால், மாட்டுப்பால், கழுதப்பால், இத்தனை வகையான பால் இருக்குன்னு சொல்லி ஸ்கூல்லயே அலற விட்டவன் நானு. அப்பதான் அந்த பிள்ளை என்னைய பார்த்து சிரிச்சிச்சு. எனக்குன்னு ஒரு கேங் இருக்காங்க, 2 பேரு. இவங்களை விட்டு அந்த பிள்ளையோட பேர் என்னன்னு கேட்க ஆரம்பிச்சேன். ஆனா அன்னைக்கு முழுக்கவுமே அந்த பிள்ளையோட பேர் என்னால தெரிஞ்சுக்க முடியல. அப்போதான் என் மண்டைக்குள்ள ஒரு ஐடியா வந்துச்சு, நாளைக்கு கண்டிப்பா அந்த பிள்ளை ஸ்கூலுக்கு வரும், அட்டெண்டன்ஸ் எடுப்பாங்க, அதை பார்த்து கண்டுபிடிச்சிருவோம் அப்படின்னு இருந்தேன். உள்ள வாத்தியார் ஐயா வந்து அட்டெண்டன்ஸ் எடுக்கும் போது அந்த பிள்ளை எந்திரிச்சு பிரசன்ட் சார் அப்படின்னுச்சு. அப்பதான் எனக்கு அந்த பிள்ளையோட பேரே தெரியும். உண்மையான பேரை சொன்னா மாட்டிக்குவேன், மூக்காயின்னு வச்சுக்குங்க. மாசத்துல 7 நாள் ஆப்சென்ட் ஆகிற நானே ரெகுலரா வர ஆரம்பிச்சிட்டேன். அப்படியே மெல்ல மெல்ல 5ஆம் கிளாஸ் முடிகிற ஸ்டேஜ், எப்படியும் 6வது நம்ம கூட தானே படிக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு மன தைரியத்துல இருந்துட்டேன். லாஸ்ட் டே அப்ப வந்து பேரண்ட்ஸ் எல்லாம் இன்வைட் பண்ணுவாங்கல்ல, அவங்களோட பேரண்ட்ஸும் என் ஸ்கூலுக்கு வந்தாங்க. அவங்க அப்பாவை பார்த்ததுமே எனக்கு கலிய ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா அவங்க அப்பா வந்து போலீஸ். ஊம்புடா ஊம்புடா மூச்சு முட்டை ஊம்புடா. ஹலோ ப்ரோஸ், கதை கேட்க ரெடியாடா? பார்ட் 1ல எங்க விட்டு இருந்தேன், அவங்க நைனா வந்து போலீஸ். 6th நம்ம கூட தான் படிக்கும், எங்க போயிட போகுது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அந்த பிள்ளைய பார்க்கவே முடியல, ஏன்னா அவங்க அப்பா வந்து வேற ஸ்கூல்ல கொண்டு போய் சேர்த்து விட்டாப்ல. கட் பண்ணா அங்கிருந்து அப்படியே ஹையர் செகண்டரி ஸ்கூல். அது என்னவோ தெரியல கைஸ், ஹையர் செகண்டரி ஸ்கூல் வந்தா மட்டும் சில பசங்களுக்கு எல்லாம் எக்ஸ்ட்ரா ஒரு குஞ்சு முளைச்சிருது. 7th தான் இன்னொரு பிள்ளைய மீட் பண்ணேன். அந்த பிள்ளை பேரு மாரியம்மான்னு வச்சுக்கோங்க. லவ்னா கொஞ்சம் நஞ்ச லவ் இல்ல, தாங்கம்மா அவ்வளவு லவ். சைஸா மூவ் பண்ணா வெற்றிகரமாக 2வது வருடம் 9th ஸ்டாண்டர்ட். அந்த 2 வருஷமும் சும்மாலாம் கிடையாது. அந்த பிள்ளைய என்னைய திரும்பி பாக்குறதுக்கு நான் இல்லாத குரங்குத்தனம் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அவனா காம்படிஷன் இல்லாம எப்படி. அதுக்கப்புறம் தான் வந்தாரு. எனக்கும் அவனுக்கும் கிளாஸ் ரூம்ல பயங்கர சண்டை. மாலை நீ பெருசா நான் பெருசா, வா மோதி பாப்போம் அப்படின்னு. ஐயா ஒரு நோட்டு ஃபுல்லா ஸ்ரீராம ஜெய மாதிரி அந்த பிள்ளை பேர் எழுதிட்டு போய் காட்டினேன். இங்க பேர் நான் இவ்வளவு தியாகம் பண்ணிருக்கேன், அந்த பிள்ளை எனக்கு தான். இப்பதான் தெரியுது நான் எவ்வளவு பெரிய கோம்டியா இருந்திருக்கேன் அப்படின்னு. ஒரு 2 மாசம் கழிச்சு கிளாஸ்க்குள்ள அப்படியே ஒரே சலசலப்பு. நான் மேட்டர்ன்னு கேட்கும் போது இந்த பையன் அந்த பிள்ளைய உஷார் பண்ணிட்டான். அந்த பிள்ளை ஆல்ரெடி கமிட்டட்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அதுகிட்ட என்னத்த போய் பேச்சுவார்த்தையை வச்சுக்கிட்டு அப்படின்னு சொல்லி அந்த லவ்வும் முடிஞ்சு போச்சு. கடைசியா அந்த பிள்ளைய வந்து 2021ல பார்த்தேன்னு நினைக்கிறேன். சரி ரைட்டு, போயிட்டு வரேன். பார்ட் 3ல சந்திப்போம். ஹலோ ப்ரோஸ், பார்ட் 1 சூப்பரா போச்சு, பார்ட் 2 போச்சு, பார்ட் 3 எப்படி இருக்குன்னு தெரியல. இப்ப விடுறேன், பார்த்துட்டு சொல்லுங்க. இந்த 3வது காதல் முளைத்தது வந்து 9ஆம் கிளாஸில். மத்த 2 பிள்ளைகளை விட இந்த பிள்ளைகிட்ட ரொம்ப க்ளோஸா இருக்கேன். என் வீட்டுக்கு போனோம்னா அந்த பிள்ளையோட வீட்டை தாண்டி தான் போகணும். 5ஆம் கிளாஸ் படிக்கும்போது ஒரு பொண்ணை லவ் பண்ணல, கூடவே இந்த பிள்ளையும் சேர்ந்து தான் படிச்சிச்சு. இப்ப கல்யாணம் ஆகி 2 குழந்தை இருக்கு. அதுவே போதாத குறைக்கு என் கிளாஸ்ல நல்லா இவ்வளவு ஹிண்ட் எல்லாம் கொடுக்காதப்பா. இப்பெல்லாம் ஸ்கூல்ல நீங்க என்னடா லவ் பண்றீங்க, நாங்க எப்படி லவ் பண்ண தெரியுமா, அதாவது ஒன் சைடா சம்மந்தமே இருக்காது. இருந்தாலும் அப்பப்ப அந்த பிள்ளைகிட்ட பேச்சுவார்த்தையை போட்டு நானும் இருக்கேன்பா. இந்த காலகட்டத்தை எல்லாம் மறக்கவே முடியாது. தான் சுமூகமா போய் கொண்டிருந்தது. அவங்க வீட்டை அடிக்கடி கிராஸ் பண்ணி போயிட்டு வரும்போது அந்த பிள்ளைய அடிக்கடி பார்ப்பேன். அப்பதான் என் ஃப்ரெண்டு ஒரு ஐடியா கொடுத்தான். இந்த மாதிரியா இருக்க, எப்ப நீ லவ் பண்ணி எப்ப நீ கமிட் ஆகுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா ஒண்ணு கொடுத்தா. அவன் தான் அந்த வாந்தி மேட்ரு செல்வராஜ். அப்பல இந்த மாதிரி என்கிட்ட ஒரு கீ செயின் இருக்கு, கீ செயினோட சேர்த்து ஒரு லெட்டர் ஒன்னு எழுதி அந்த பிள்ளை பேக்ல போட்டு, இந்த மாதிரி கீ செயின் எல்லாம் வச்சு பேக்ல போட்டேன். பெரும்பாலும் கீ செயின்ல என்ன ஹார்ட் இருக்கும், பொம்மை இருக்கும்ல. இந்த தாய்லி கொடுத்த கீ செயின்ல வந்து டம்மி நோட்டு, ரூபா நோட்டு குட்டி குட்டியா இருக்கும். சரி ஏதோ தாய்லி சொல்றான் போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டேன். ஆனா லெட்டரை மட்டும் போடல. ஏன்னா அன்னைக்கு ஸ்கூல் விட்டு போகும்போது எனக்கு ஒரு கான்பிடன்ட் கொடுத்துருவோம் அப்படின்னு. நான் லவ் பண்ற மேட்டர் என் தங்கச்சிக்கு தெரியும். நானும் என் தங்கச்சி ஒன்னாதான் சைக்கிள்ல ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துகிட்டு இருந்தோம். சரி அன்னைக்கு கொடுத்துடலாம் அப்படின்னு இருந்தவன் திடீர்னு அந்த பிள்ளை டியூஷனுக்கு போயிருச்சு. அந்த பிள்ளைக்கு ஒரு தங்கச்சி இருக்கு. இந்த பிள்ளையோட தங்கச்சியும் என்னோட தங்கச்சியும் 2 சைக்கிள்ல போய்கிட்டு இருக்கோம். இப்போ வந்து என் தங்கச்சிட்டு சொல்லிக்கிட்டே வரேன், பாப்பா இந்த மாதிரி அந்த பிள்ளைக்கு நான் லவ் லெட்டர் கொடுக்க போறேன், இதுதான் லவ் லெட்டர் அப்படின்னு சொல்லி லெட்டர்லாம் எடுத்து காமிச்சிட்டேன். லவ் பண்ற பொண்ணோட தங்கச்சி என்ன பண்ணிட்டா, அது என்னன்னே காட்டுங்க காட்டுங்கன்னுச்சு. ஒண்ணு இல்லைன்னு சொல்லி சமாளிச்சிட்டேன். லவ் பண்ண பொண்ணோட தங்கச்சி வந்து அந்த பிள்ளை வீட்டுக்கு அப்படியே லெஃப்ட்ல திரும்பிருச்சு. அப்ப நாங்க நின்று வழியமிச்சு வச்சுட்டு போயிட்டு வாமா, நாளைக்கு காலைல அப்படியே ஒண்ணா சேர்ந்து போவோம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கெட்ல வச்சிருந்த லெட்டர் எடுத்து என் தங்கச்சி கிட்ட காட்டினேன். தங்கச்சி சும்மா இல்லாம போற பிள்ளைய கூப்பிட்டு இந்த லெட்டர் கிடைச்சிருச்சு. அந்த பிள்ளை பிரிச்சு படிச்சு பார்த்துட்டு, நீங்க எங்க அக்காவை லவ் பண்றீங்களா? எனக்கு நிகராக இல்ல ஒரு ஊம்பி வாய்.